வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது பெரும் விதத்தில் பறிபோகிறதா எடப்பாடியின் தலைமை, பிளவுபடுகிறதா அதிமுக, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்போது ஒரு தேர்தலாக முடிச்சுட்டு அடுத்தடுத்து தேர்தல் போயிட்டு நம்ம ஒரு வெற்றியை படைக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்டில் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். ஆனால் தேர்தல் முடிஞ்சு எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சுங்க. தேர்தல் முடிவு கிட்ட நெருங்க மோதல்களும் சிக்கல்களும் அதிமுகவில் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி எடப்பாடி ஒரு பக்கம் புலம்பலில் இருக்கிறார். காரணம் என்னவென்றால் தற்பொழுது ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் பெரும் விதத்தில் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அணியை உருவாக்க போகிறாரு, தலைமையை வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்க, மேலும் இன்னொரு பக்கம் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அடிப்படையில் ஆளுங்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேலுமணி ஒரு பக்கம், ஓகேங்களா. ஸோ இவங்க இருவருமே சிக்கலை உண்டு பெறும் வகையில் இருந்ததுனால தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி 3 ஆண்டுகளாக பதவியை பார்த்தீங்கன்னா வகித்து வர்றார். அதாவது பொது செயலாளர் என்ற பதவி, தலைமை பதவி, அந்த பதவியிலிருந்து 3 ஆண்டுகளாகவும் தோல்வியை தான் சந்தித்து வரார், ஓகேங்களா. காரணம் என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை கொஞ்சம் ஆதரிப்பதும் கொஞ்சம் எதிர்ப்பதும் அப்படின்ற மாதிரி அப்படி இப்படி போட்டதுனால ஸோ ஆதரவு பெருசாக வரல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு வாக்குகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அவர்களை எதிர்த்து நிறைய விதமான பார்த்தீங்கன்னா விஷயங்களை செய்தார். அந்த ஒரு சதவீதத்திலாச்சும் வெற்றி பெறலாம். இதுக்கு முன்னாடி அது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, கடுமையாக விமர்சனங்களை கலைஞர் பண்ணாங்க, ஓகேங்களா. கருணாநிதினு சொல்ல மாட்டாங்க, அதிமுக யாருமே கலைஞர் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு சூழலில் இப்போ கடுமையான விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் பார்த்தீங்கன்னா முன்னெடுக்க வைக்க அவருக்கான பார்த்தீங்கன்னா அந்த ஆளுமை என்பது வந்துச்சு அப்போவே. அதுக்கப்புறம் மக்களும் கொஞ்சம் ஆதரவு கொடுக்கறதுனால பெருமிதத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களையும் சொல்லி அடிக்கிற ஆளாக திகழ்ந்தார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஸோ அந்த அளவிற்கு இருக்கும்பொழுது பெரும்பான்மையை தன் வசம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா தக்க வைத்து ஒரு வழி நடத்தியாக சென்றாங்க நம்மளுடைய ஜெயலலிதா அவர்கள். அதன் பிறகு கட்சி சிறப்பாக தான் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்டாக மாறி பலவிதமான குழப்பங்கள் அதிமுகவில் நடைபெற கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சிக்கல்கள் வந்துச்சு. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான் அப்படின்ற ஒரு சூழலுக்கும் தள்ளப்பட்டிருந்தனால அடுத்தது என்ன நடக்க போகிறது அப்படின்ற ஒரு சிக்கலில் சிக்கி கொண்டிருக்கிறார் எடப்பாடி. ஸோ அதிமுக தலைமை என்ன ஆக போகிறது, கட்சியின் நிலைமை என்ன ஆக போகிறது, பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர்வாருங்கன்னு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லி எல்லாத்தையும் பிரச்சனையும் முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இருக்கிறவங்களும் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்ற ஒரு சூழல் தான் அதிமுக நடைபெறுகிறது அப்படின்னு ஒரு பக்கம் அரசியல் வட்டாரங்களை சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பது. நிறைய விதமான மோதல்களும் சிக்கல்களும் தொடர்ந்து போயிட்டு இருக்க அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை ஜூன் 4ஆம் தேதி முடிவுக்கு பிறகு. மேலும் தற்சமயம் வரைக்கும் அதிமுகவின் தலைமை சிறப்பாக நடக்குமா இல்லை யாரெல்லாம் சேர்ந்த அதிமுக வெற்றி பெறும் அப்படின்றத கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.